Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காயின் பிஸ்கட். பேக்கரியில கிடைக்கிற அதே காயின் பிஸ்கட்டை நம்ம வீட்ல ரொம்ப அழகா செஞ்சிருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வெளியில குழந்தைகளுக்கு எங்கேயும் வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால நம்ம வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு தருவோம். இந்த அருமையான காயின் பிஸ்கட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய காயின் பிஸ்கட். இந்த அருமையான காயின் பிஸ்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? காயின் பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல அரை கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். இது புளிக்காத தயிராக பார்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அரை கப்பு தயிரை நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. அடுத்தது அரை கப்புக்கு பவுடர் சுகர். நான் ஜீனி நல்லா பொடி செஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் அரை கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அடுத்தது ஒரு 3 ஸ்பூனுக்கு வெண்ணெய் நல்லா அப்படி உருக்கி வச்சுருக்கேன். இந்த உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது எல்லோ ஃபுட் கலர். இது சேர்த்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பாதாம் டேஸ்ட் இது. அடுத்தது இப்படி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இதில் 1 கப்புக்கு மைதா. இதை நல்லா சலிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நான் அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நம்மளோட காயின் பிஸ்கட்டுக்கு நமக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது எப்படி எதை நம்ம குட்டி குட்டி காயின் பிஸ்கட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது காயின் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் பழைய தோசைக்கல் எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். அடுத்தது நம்ம டெய்லி வழக்கமாக யூஸ் பண்ணுற இன்னொரு தோசைக்கல் எடுத்துருக்கேன் நான். இதில் வந்து உள்ள நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் மைதா ஊற்றி வைக்கலாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட காயின் பிஸ்கட் வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலராக இருக்கும். இல்லைன்னா கீழெல்லாம் நல்லா கருப்பாயிடும். மீதி உள்ளதை நான் கீழே தட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்போ வழக்கமாக குக்கரில் தான் இந்த மாதிரி பிஸ்கட்லாம் செய்வோம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி புது மெத்தடில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த காயின் பிஸ்கட்டுக்கான இந்த பேட்டர் நான் இப்படி ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டுட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற இந்த பழைய வானலி இந்த பார்த்தீங்களா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த காயின் பிஸ்கட் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து இது மேலே வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு தட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு இப்படி மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய பிஸ்கட்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய காயின் பிஸ்கட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவும் கருகிடாமல் கரெக்டான கலரில் வந்திருக்கு. இப்போ நம்மளோட காயின் பிஸ்கட்லாம் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த காயின் பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.